வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் தொழில்நுட்பம் நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். வக்ஃப் வாரிய திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் புதுடில்லியில் இன்று நடைபெற்று வருகிறது. அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களில் குரங்கம்மை நோய் பரிசோதனைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் கூறியுள்ளார். பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் தொழில்நுட்பம் நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையை எளிதாக்கி உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். மும்பையில் உலகளாவிய ஃபின்டெக் விழாவில் இன்று உரையாற்றிய அவர் டிஜிட்டல் தொழில்நுட்பம் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாகவும் கூறினார். நூற்றுக்கணக்கான மத்திய அரசின் திட்டங்கள் நேரடி பண பரிவர்த்தனை மூலமே நடைபெறுவதாக அவர் கூறினார். உலகளாவிய மின்னணு பரிவர்த்தனைகளில் 50% நம் நாட்டில் மிக விரைவாக நடைபெறுவது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். நிதி சேவைகளை ஃபின்டெக் ஜனநாயகப்படுத்தி இருப்பதாக கூறிய அவர் இதன் மூலம் முறைகேடுகள் தவிர்க்கப்பட்டு பயனாளிகள் அரசின் திட்டங்களை உரிய முறையில் பெற முடிவதாக கூறினார். இந்த மாபெரும் மாற்றம் மின்னணு தொழில்நுட்பத்தால் மட்டும் ஏற்படவில்லை என்று கூறியுள்ள பிரதமர் இதன் சமூக தாக்கம் பெரிய அளவில் விரிவடைந்திருப்பதாக கூறினார். நிதி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் 500% அதிகரித்துள்ளதாக கூறிய பிரதமர் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் மக்கள் மிக இலகுவாக வங்கிக் கணக்குகளை தொடங்க முடியும் என்றார். தொடர்ந்து பிரதமர் பால்கரில் 1560 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் புதிய திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். 76,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வத்வான் துறைமுகத்திற்கு அடிக்கல் நாட்டுவது உள்ளிட்டவை இதில் அடங்கும். வக்ஃப் வாரிய திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் புதுடில்லியில் இன்று நடைபெற்று வருகிறது. இந்த மசோதா தொடர்பாக மக்களவை உறுப்பினர் திரு ஜெகதாம்பிகா பால் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழு பொதுமக்கள், தன் ஆர்வலர்கள், வல்லுநர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் கருத்துக்களை கேட்டறிகிறது. மத்திய மற்றும் மாநில வக்ஃப் வாரியங்களில் இஸ்லாமிய பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் வகையில் சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு வக்ஃப் வாரிய தீர்ப்பாய அமைப்பிலும் சொத்துக்கள் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் சீர்திருத்தங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்ட திருத்த மசோதா குறித்த விவரங்கள் மக்களவை இணையதளத்தில் ஆங்கிலத்திலும் ஹிந்தி மொழியிலும் இடம்பெற்றுள்ளன. பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்ட இம்மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்விற்கு பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது முறையாக இக்கூட்டுக்குழுவின் கூட்டம் இன்று நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் நாட்டுடன் முடிவில்லாத பேச்சுவார்த்தைக்கான காலங்கள் முடிவடைந்து செயல்பாட்டிற்கான பலன்கள் கிடைக்கப்பெறுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். புதுடில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் பாகிஸ்தானை கையாள்வதில் மிதமான நடவடிக்கைகளை தவிர்த்து உறுதியான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டிருப்பதாக கூறினார். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், மாலத்தீவு உள்ளிட்ட அண்டை நாடுகள் உடனான நட்புறவு குறித்தும் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் இந்நிகழ்ச்சியின் போது எடுத்துரைத்தார். நாட்டின் ஆயுதப்படை பிரிவில் மகளிர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் அனைத்து காவல்துறை மற்றும் துணை ராணுவ படைகளில் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி, 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை, பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள், டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இன்று நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளை இம்மாநாடு ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் மனித வளம் மற்றும் திறன்களை முன்வைத்து தமிழகம் வளர்ச்சியடையும் மாநிலமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் 3.1 மில்லியன் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் கிட்டத்தட்ட 120.48 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகிலேயே வேலை வாய்ப்புகள் பெருமளவில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மாநிலத்தின் அனைத்து
பகுதிகளும் சமமான அளவில் உறுதியாக சமூக பொருளாதார வளர்ச்சி பெற்று வருகிறது. இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக உலகின் முன்னணி நிறுவனங்களான நோக்கியா உள்ளிட்ட 6 பெரு நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் முன்னிலையில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. இதன் மூலம் சென்னை, மதுரை, கோவை, செங்கல்பட்டு ஆகிய நகரங்களில் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வழிவகை ஏற்படும். தமிழ்நாட்டில் கால்நடை விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் கூறியிருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் 8 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியின் சேவையை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், கால்நடைகளுக்கான ஊர்தி சேவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். முன்னதாக ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயம் தொடர்பான திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டு மாணவிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குரங்கம்மை நோய் தொடர்பாக அனைத்து சர்வதேச விமான நிலையங்களில் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களில் குரங்கம்மை பாதிப்புகள் குறித்தான ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டு மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம் என்கின்ற காய்ச்சலை கண்டறியும் கருவி ஒன்றும் பொருத்தப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி துறைமுகம், சென்னை துறைமுகத்திலும் கப்பல் போக்குவரத்து மூலம் வருகிற பயணிகளையும் கண்காணிப்பதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உழவு, நடுகை, அறுவடை உள்ளிட்ட பணிகள் வேளாண் உபகரணங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் நவீன வேளாண் இயந்திரங்களை கையாள்வது குறித்த பயிற்சி முகாமை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வேளாண் பணிகளுக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டதால் வேளாண் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுவதாக கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை திட்டத்தின் கீழ் 3 1 பங்கு கைத்தறி நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேட்டி சேலைகளை விசைத்தறி நெசவாளர்களிடமிருந்து முழுமையாக கொள்முதல் செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான தேர்வுக்கு இன்று முதல் அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 105 தொழில்நுட்ப பணியிடங்களுக்கு நவம்பர் 18, 19, 20 ஆகிய தேதிகளில் தேர்வு நடைபெறுகிறது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் பராமரிப்பு குறித்த முகாமை ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த முகாமில் பங்கேற்றுள்ள விவசாயிகள் வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இம்முகாமை ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ பார்வையிட்டார். சிவகங்கை மாவட்டம் இலுப்பக்குடியில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையின் 488வது பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்பு படையின் தலைவர் நிர்பால் சிங், 1084 பேர் கடினமான சூழல்களை எதிர்கொள்ளும் வகையில் உரிய பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் 18,000 அடி உயரத்தில் -45 டிகிரியிலும் பணியாற்றுவதற்கான சிறப்பு பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மகளிருக்கான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்ற 3ஆம் கட்ட அகழாய்வு பணியில் சங்கு வளையல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையை அடுத்த விஜய கரிசல் குளத்தில் கடந்த 5000 ஆண்டு நுண்கற்காலத்தை அறியும் வகையில் வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜூன் 18ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற அகழாய்வு பணியின் போது அலங்கரிக்கப்பட்ட முழு சங்கு வளையல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் சங்கு வளையல்களை அலங்கரித்து மெருகேற்றம் செய்யும் தொழிற்கூடம் இந்த பகுதியில் இருந்திருக்கலாம் என தொல்லியல் துறையினர் தகவல் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்சி வானொலி நிலைய பொறியியல் உதவியாளர் S. சந்திரசேகர் மற்றும் முதுநிலை தொழில்நுட்பாளர் திரு M. ஜெயக்குமார் ஆகியோர் இன்று பணி ஓய்வு பெறுகின்றனர். இருவரும் 33 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வானொலி நிலையங்களில் பணியாற்றியுள்ளனர். பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் அவனி லெஹாரா, மோனா அகர்வால் உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். ஈட்டி எறிதல், 100 மீட்டர் பந்தயம், குண்டு எறிதல் போட்டிகளிலும் இந்திய வீரர் வீராங்கனைகள் இன்று போட்டியிடுகின்றனர். இந்தோனேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் ஷமீர் வெர்மா ஜப்பானின் ரிக்கு ஹட்டோனாவை தற்போது எதிர்கொண்டு வருகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
டிஜிட்டல் தொழில்நுட்பம் நாட்டு மக்களிடம் வாழ்க்கை முறையை எளிதாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வக்ஃப் வாரிய திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் புதுடில்லியில் இன்று நடைபெற்று வருகிறது. அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களில் குரங்கம்மை நோய் பரிசோதனைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.